திண்டுக்கல் வத்தலகுண்டு ரோட்டில் ரசாயன கழிவுகளால் மூச்சு திணறல் ஏற்படுவதாக பொதுமக்கள் சாலை மறியல். ரோட்டில் படுத்து அமர்ந்து மக்கள் போராட்டம். திண்டுக்கல் வத்தலகுண்டு ரோட்டில் மாநகராட்சி கழிவுநீர் நீரேற்று மையம் அருகே கொட்டப்படும் ரசாயன கழிவில் இருந்து வெளியேறும் விஷவாயுவால் மூச்சு திணறல் துர்நாற்றம் வீசியதால் பொதுமக்கள் ரோட்டில் படுத்து அமர்ந்தும் மறியலில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் பள்ளப்பட்டி ஊராட்சியின் பிஸ்மி நகர், ஏபி நகரில் சுமார் 2000க்கும் மேற்பட்டோர் வசிக்கின்றனர். மாநகராட்சி கழிவுநீர் நீரேற்று மையம் அருகே உள்ள மாநகராட்சி இடத்தில் தேங்கிய ரசாயன கழிவு நீரிலிருந்து துர்நாற்றம் மற்றும் விஷவாயு தாக்கியதால் பாதிக்கப்பட்ட மக்கள் மாவட்ட நிர்வாகம் மாநகராட்சியில் மனு அளித்தனர். நடவடிக்கை எதுவும் எடுக்கப்படவில்லை. இந்நிலையில் 10 நாட்களாக இப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மூச்சு திணறல், வறட்டு இருமல், தொண்டை பாதிப்பு, தொடர் சளி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்பட்டன. இதனால் நேற்று முன்தினம் இரவு அப்பகுதி மக்கள் மறியல் செய்தனர். திண்டுக்கல் மேற்கு தாசில்தார் கிருஷ்ணமூர்த்தி, பள்ளப்பட்டி விஏஓ லோகநாதன், ARIS சம்பத்குமார் ஆகியோர் பேச்சுவார்த்தை நடத்தி அப்பகுதி மக்கள் இளைஞர்களிடம் பேசி துர்நாற்றத்தை தேங்கியுள்ள கழிவு நீரையும் மண் மேவி மறைக்கும் பணியை துவங்கினர். இருப்பினும் நேற்று முன்தினம் இரவு முதல் அதிகாலை 2 மணி வரை பிரச்சனை முடிவுக்கு வரவில்லை. பொதுமக்கள் காலை மாநகராட்சி கமிஷனர், திண்டுக்கல் கலெக்டர் சம்பவ இடத்துக்கு வர வலியுறுத்தி மதியம் 2 மணிக்கு மறியல் செய்வோம் என மீண்டும் அறிவித்தனர். பின் சொன்னபடி மதியம் மறியல் செய்தனர். தெற்கு போலீஸ் SI விஜய் பேச்சுவார்த்தை நடத்தினார். அமைதியாக சிறிது நேரம் இருந்த மக்கள் மீண்டும் மறியலில் ஈடுபட்டனர். அதன்பின் மாநகராட்சி உதவி கமிஷனர் ஆறுமுகம், மாநகர நல அலுவலர் டாக்டர் முருகானந்தம் ஆகியோர் நேரடியாக சம்பவ இடத்தை பார்வையிட்டு மாற்று ஏற்பாடு செய்வதாக உறுதியளித்தனர். அதன்பின் பாதிக்கப்பட்ட மக்கள் கலங்கி சென்றனர். இதனால் திண்டுக்கல் வத்தலகுண்டு ரோட்டில் 2 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. நகராட்சி அதிகாரிகள் என்ன சொல்றாங்களோ அதை தான் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிறாங்க. நகராட்சி அதிகாரி ஏஇ UGDயோட ஏஇ சுவேதராகவன் அவர் சொல்றதை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர்வைசர் சொல்றாரு, கான்ட்ராக்ட் எடுத்த சூப்பர்வைசர் சொல்றாரு. இப்போ இது அந்த ஏஇயுடைய நாலேஜில் தான் வந்து இதை இங்கே கொண்டு வந்து டம்ப் பண்ணுறாங்களே. இது பெட்ரோலியம் வேஸ்ட்டு, இது வந்து ஹியூமன் வேஸ்ட்டா, STP ஸ்லட்ஜ் தான் கிடையாது, இது வந்து பெட்ரோலியம் வேஸ்ட்டு. இதை எப்படி கொண்டு வந்து ஒரு ரெசிடென்சியல் ஏரியாவில் டம்ப் பண்ணுறாங்க? இதனால மக்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க, மூச்சு விட முடியல. இதுக்கு அந்த அதிகாரி மேலேயும் நடவடிக்கை எடுக்கணும். இந்த வேஸ்ட்டை எங்க பகுதியில இருந்து சுத்தமா வந்து அப்புறப்படுத்தி டிஸ்பாச் பண்ணி எங்களுக்கு கொடுக்கணும்.